வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 24ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 24வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். அருமையான அற்புதமான இந்த 24வது பாசுரம். அதாவது, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி. மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் கொடுமையானவன். அவனிடம் இந்த உலகமே என்னுடையதுதான் என்று மமதையோகு வாழ்ந்தான். அவனிடம் சென்று பகவான் வாமன அவதாரத்தில் 3 அடி மண் கேட்டார். ஐயையோ 3 அடி தானே, கொடுத்துடலாம் அப்படின்ற சூழ்நிலையில் எடுத்துக்கோ, எங்கே வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்ட்டார். உடனே உலகை ஓரடியாகவும் ஆகாயத்தை ஓரடியாகவும் மீதி ஒரு அடிக்கு அவருடைய தலையே முடிஞ்சு போச்சு, சம்ஹாரம் பண்ணிட்டார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராமாயணத்தில் சீதா பிராட்டியை ராவணன் எடுத்துகிட்டு போயிட்டான். அவனை கண்டறிந்து அவனுடைய 10 தலையும் கொய்ததால் ராவணனை சம்ஹாரம் செய்தார். அதன் பிறகு கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை, அதாவது கம்சன் சகடாசூரனை அனுப்பி அவரை கொல்லும்படி செய்தான். சக்கரம், அதாவது வண்டி, அதை காலாலே உதைத்து செய்தார். அதால் அவனுடைய உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. அதே கம்சன் ஒரு கன்று, அதை மரம் போன்று நின்று அதை மரத்தை போய் பிடிக்கும் பொழுது அவனை சாவடிச்சிடணுன்ற சொன்னதால் அதையும் காலால் உதைத்து அதை இது செஞ்சிட்டான். அதன் பிறகு தேவேந்திரனால் ஆயர்பாடி மக்களை இம்சிக்க வேண்டிய மழை காற்றெல்லாம் கொடுத்ததால் கோவர்தன மலையை குடையாய் பிடித்து கோகுல மக்களையும் கன்று காடுகளையும் காப்பாற்றிய காரணத்தினால் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னுடைய கையில் இருக்கின்ற வேல் சாதாரணமானது அல்ல. எப்பேற்பட்ட பகைவனையும் எப்பேற்பட்ட மல்லர்களையும் அடக்கி ஆளக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய ஒருடைய கை வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைக்கொள்வன். நீ எங்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவனாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்கின்ற சேவகனாகவே இருக்கிறாய். இன்று யாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய். இன்று யான் உங்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு இறங்கி அருள் புரிவாயாக. உங்களுடைய அருளுக்காகவும் உங்களுடைய வரவுக்காகவும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று பகவானை வேண்டுகிறாள். நாளைய தினம் 25வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.